டோனின்றவருக்கு ஒரு கால் வருது. அதான் கிட்னாப்பர் பேசுகிறேன். உன்னோட பையனை நான் தான் கடத்தி வச்சுருக்கேன். 1,00,000 கொடுத்தனா உன் பையனை திருப்பி கொடுத்துருவேன். ரொம்பவும் பயந்துட்டாரு. உடனே அவங்க பையன் படிக்கிற ஸ்கூல் டீச்சருக்கு அவர் ஃபோன் பண்ணுறாரு. ஹலோ டீச்சர், நான் தான் டோனியோட அப்பா பேசுகிறேன். என் பையன் அங்கே இருக்கானா, யாரோ கடத்திட்டாங்கன்னு ஃபோன் பண்ணுறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. சார், உங்க பையன் இங்க தான் இருக்கான். நான் வேணா அவனோட போட்டோ அனுப்புறேன், நீங்க பாருங்க. ரொம்ப நன்றி டீச்சர். என்னோட பையனை பத்திரமா பார்த்துக்குங்க. கொஞ்ச நேரத்தில் டீச்சர்கிட்ட இருந்து மறுபடியும் ஃபோன் வருது. சார், உங்க பையனை யாரோ கடத்திட்டாங்க. டோனியோட அப்பா ரொம்பவும் பயந்துட்டாரு. உடனே அவர் டெலிட்டி மேகலுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு. அதோட டோனியோட ஃபோட்டோவையும் அவர் அனுப்பி வச்சிடுறாரு. சார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் எப்படியும் உங்கள் பையனை கடத்தணுன்னு கண்டுபிடிச்சிட்றேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. டெலிட்டி மேகல் அவர்கிட்ட கிடைச்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சேகரிச்சுட்டு அந்த ஸ்கூலுக்கு போகிறாரு. அந்த ஸ்கூல் வெளியில் சந்தேகம் படும்படியாக ஒரு 3 கார் நிற்குது. டெலிட்டி மேகல் அந்த 3 காரையும் செக் பண்ணுறாரு. கார் 1 செக் பண்ணுறாரு. அடுத்து கார் 2, அடுத்து 3வது காரையும் செக் பண்ணுறாரு. இப்போ டெலிட்டி மேகல் இந்த 3 காரையும் செக் பண்ணி பார்த்ததில் அந்த கிட்னாப்பர் பையனை எந்த காரில் கடத்திருப்பான்னு இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. உங்களால் இந்த பிக்சரை பார்த்து சொல்ல முடிஞ்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.